السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, நம் இதய வேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் வழி தோன்றல் நாகூர் நாயகர் எஜமான் பாதுஷா நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்கில் இன்று நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எஜமானினுடைய ஃபைதை நம் மீதும் நம்முடைய சந்ததிகள் மீதும் நிறைவாக பொழிந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய உரையில் இதயங்களை ஆளும் இறைநேச செல்வர்களின் அடையாளங்கள் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஒரு தகவல்: இந்த பூமி ஒரு போது அழுதது. அப்படி அழுத பொழுது வல்ல அல்லாஹ் கேட்டான், நீ ஏன் அழுகிறாய்? நீ அழுவதற்கான காரணம் என்ன என்று வினவிய பொழுது அந்த பூமி சொல்லியது, அல்லாஹ், இந்த உலகத்தில் என்னுடைய முதுகின் மீது நபிமார்களுடைய பாதங்கள் படிந்து கொண்டிருந்தன. அவர்கள் என் முதுகின் மீது நடந்து சென்றார்கள். அவர்களுடைய பாதங்களை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றேன். ஆனால் உன் இறுதி தூதர் ஹாத்தமுர் ரசூல் சையதுல் அம்பியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த பாக்கியத்தை நான் இழக்கிறேனே, இனிமேல் இது போன்ற பாக்கியம் எனக்கு கிடைக்காதே, அத்தகைய ஒரு அருளை நான் இழந்த அபாக்கியசாலியாக ஆகிவிடுகிறேனே என்று நான் அழுகிறேன் என இந்த பூமி சொன்ன பொழுது வல்ல அல்லாஹ் சொன்னான், நீ கவலைப்படாதே. நீ சொன்ன மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த நபிமார்களுடைய வரவு நிறைவு பெறுகிறது தான். இதற்கு பிறகு வேறு நபி வரப்போவதில்லை, என்னுடைய தூதர்கள் இங்கே வரப்போவது இல்லை. ஆனால் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் வரவில்லை என்றாலும் அவர்களினுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய, அவர்களுடைய இதயங்களை கொண்டிருக்கக்கூடிய என் நேசர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இது கியாமத்து வரை தொடரும் என்றும் குறிப்பிட்டான். ஆக நபிமார்களுடைய பட்டியல் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிறைவு பெறுகிறது தான். ஆனால் அதே சமயம் அவர்களினுடைய நபிமார்களினுடைய இதயங்களை கொண்டிருக்கக்கூடிய இறைநேசர்கள், அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய இறை அன்பர்கள், இறை காதலர்கள் கியாம பரிபந்தம் வரை இந்த வையத்தில் தோன்றுவர், இந்த பூமியில் நடப்பர் என்ற செய்தியை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அருமையான பெருமக்களே, நபிமார்களை பொறுத்தவரை அல்லாஹ் தான் தேர்வு செய்கிறான். இவரை நபியாக அனுப்ப வேண்டும், இவரை ரசூலாக அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் தேர்வு செய்கிறான். வலிமார்களையும் அல்லாஹ் தான் தேர்வு செய்கிறான்.
ஆனால் அது ஒரு நிபந்தனையற்ற ஒரு தேர்வு. இன்னென்ன அடிப்படையிலே ஒரு மனிதர் வரும்பொழுதெல்லாம் அவர் இறைநேசராக மாறுவதற்கான வாய்ப்பை அவர் பெறுகிறார். நபிமார்கள் என்பது அப்படி அல்ல. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, குறிப்பிட்ட அளவு, அப்படித்தான். ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய யாரும் இறைநேசர்களாக வாழ முடியும், ஆக முடியும், மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் நம்மையும் அந்த பட்டியலில் இணைத்து வைப்பானாக. இத்தகைய மாபெரும் சீலர்களில் மிகச்சிறந்த சீலராக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஹிதுமத்தை ஆற்றிய எஜமான் பாதுஷா நாயகம் ரதியல்லாஹு தஆலாஹு அவர்களினுடைய இந்த உரூஸ் முபாரக்கிலே கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவது என்பது நமக்கு பாக்கியமானது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறைநேசர்களினுடைய அடையாளங்கள், இதயங்களை ஆளக்கூடிய இறைநேச செல்வர்கள். முதலாவதாக இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம், இதயங்களை ஆளும் என்று. அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்திலே ஒரு நாள் பொழுது ஊர்வலம் வருகிறார், நகர்வலம் வருகிறார். ஊர்வலம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான பேரை அழைத்து கொண்டு வரக்கூடிய அந்த ஊர்வலம் அல்ல. நகர்வலம் என்றால் தப்சுகளை அடித்து கொண்டு நல்ல ஆடைகளை, யூனிஃபார்ம்களை போட்டுக்கொண்டு வரக்கூடிய அந்த நகர்வலம் அல்ல. மாறாக தன்னை யார் என்று தெரியாமல், அடுத்தவர்களுக்கு தெரியாமல் மறைத்து கொண்டு இரவு வேளைகளிலே சில அரசர்கள் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன பேசிக்கொள்கிறார்கள், அவர்களுடைய தேவை என்ன, தன்னால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவதானிப்பதற்காக மாறு வேடத்திலே தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் நகர்வலம் வருவது. அப்போது ஒன்று அவர் தனியாக வருவார், அல்லது யாராவது ஒரு நபரை கூட்டி வருவார். இதுதான் அந்த அரசர்களுடைய நடைமுறை. இங்கே அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் தன்னந்தனியாக நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஷா தொழுகை முடிந்தது. ஒரு பள்ளிவாசலிலே அவர் தொழுகிறார். யார் வந்து தொழுகிறார் என்று அந்த மக்களுக்கு தெரியவில்லை. நம் நாட்டினுடைய சக்கரவர்த்தி நம்மோடு நின்று தொழுது கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் அறியாமல் அவர்கள் தொழுதுவிட்டு தங்களுடைய இல்லங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒரு நபர் மாத்திரம் பள்ளியிலே அமர்ந்து நீண்ட இபாதத்துக்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தினுடைய தோற்றம் ஆச்சரியமாக இருந்தது. அது ஒளிமயமாக இருந்தது, நூறானியத்தாக இருந்தது. எனவே இவர் நிச்சயமாக ஒரு இறைநேச செல்வராகத்தான் இருப்பார் என்று கருதி கொண்ட அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் அந்த மனிதர் இபாதத்துகளை எல்லாம் முடிக்கும் வரை காத்திருக்கிறார். எல்லாம் முடித்ததற்கு பிறகு அந்த இடத்தை விட்டு எழுவதற்காக அந்த ஒரு புதிய மனிதர் முயற்சித்த பொழுது அவுரங்கசீப் பாதுஷா அவர்களை அணுகி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுகிறார். வலைக்கும் அஸ்ஸலாம் என்று இந்த மனிதரும் பதில் சொல்லுகிறார். நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? கேட்பது யார்? அவுரங்கசீப் பாதுஷா, இந்த நாட்டினுடைய மன்னர், நாட்டினுடைய சக்கரவர்த்தி. நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று அந்த புதிய மனிதரிடத்திலே கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் தான் இந்த நாட்டினுடைய மன்னர் என்று. அவுரங்கசீப் பாதுஷாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நாம தானே மன்னர், இவர் இந்த நாட்டினுடைய மன்னர் என்று சொல்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு போனார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று திருப்பி கேட்கிறார் மன்னர். அவர் சொன்னார், நான் தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர் என்று அந்த மனிதர் சொல்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அதை உணர்ந்து கொண்ட அந்த புதிய மனிதர் சொன்னார், நீங்கள் யார் என்று எனக்கு தெரிகிறது. நீங்கள் அவுரங்கசீப் பாதுஷா, இந்த நாட்டினுடைய மன்னர். இந்த நாட்டை நீங்கள் ஆளுகிறீர்கள், உண்மைதான். ஆனால் மக்களினுடைய உள்ளங்களை நாங்கள் தான் ஆளுகிறோம் என்று அப்படி சொன்னது யார் என்றால் இந்த காயல்மா நகரத்தை சார்ந்த சதக்கத்துல்லா அப்பா ஒலியுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று வரலாறு சொல்லும்.
ஆக இதயங்களை ஆழக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வலிமார்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை இங்கே நாம் உணர முடிகிறது. இதயங்களிலே இருக்கக்கூடியவர்களையும் அவர்களால் சொல்ல முடியும். அவர்களுடைய ஆளுமை அத்தகையது. ஒரு கட்டத்திலே நம்முடைய குருநாதர் ஓதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவங்க சொன்னாங்க, எனக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? அந்தும் பைன எதை கல் கவாரீர், கண்ணாடி சீஷாக்களை மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள் எனக்கு முன்னால். இப்போ ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பாட்டிலுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது வெளியில் தெரியுமா இல்லையா? ஒரு கண்ணாடி பாட்டில், அந்த பாட்டிலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரியறதுக்காக வேண்டி தான் கடைகளில் மிட்டாய்கள் ஸ்வீட்டுகள்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏன் கண்ணாடியில் போட்டு வச்சுருக்கிறாங்கன்னா மக்களுக்கு தெரியணும். அப்படி தெரிந்தால்தான் அந்த பொருள்களையெல்லாம் அவங்க வாங்கி செல்வாங்க. ஆக கண்ணாடி சீசாக்குள் இருக்கக்கூடியவைகள் வெளியிலே தெரிவது என்பது போன்று ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்தும் பைன எதை கல் கவாரீர், நீங்கள் எனக்கு முன்னால் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? கண்ணாடி சீசாக்கள் மாதிரி. உங்களுடைய இதயங்களில் என்ன இருக்கிறது என்பதை நான் தெளிவாக அறிவித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு முன்னாலே உங்களுடைய கல்புகளில் என்ன இருக்குங்கிறது நான் சொல்லிடுவேன். ஆனால் ஷரியத்தினுடைய கடிவாளம் இருக்கிறதின் காரணத்தினால் நான் வாய்மூடி மூடியாக இருக்கிறேன் என்றார்கள். ஆக இதயங்களை ஆளக்கூடிய மகத்தான ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. இதயங்களிலே உதயமாக கூடியவைகளை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கிறார். ஹம்பலி மதஹபை சார்ந்த ஒரு அறிஞர் இருந்தார். ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர் தான் அவர். ஆனால் ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடிக்காதவருக்கு, அவருக்கு பிடிக்கிறது இல்லை, அவங்களுடைய மஜ்லிஸுக்கு வர்றதில்லை, அவங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு பேர் அறிஞராக இருந்தார். ஒரு நாள் பொழுது ஒரு தேவைக்காக ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மஸ்ஜித் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பஜாருக்கு ஒரு பொருளை வாங்குவதற்காக வருகை தருகிறார். அப்படி வருகை தந்த பொழுது அசருடைய வக்து வந்துடுச்சு. அசருடைய வக்து என்ன செஞ்சிருச்சு? வந்துடுச்சு. இப்போ இந்த அசருடைய தொழுகையை தொழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டதின் காரணத்தினால சடன்னு அந்த வாங்கிட்டு பள்ளிவாசலுக்கு வர்றாரு. அந்த பள்ளிவாசல் ஓதுல் ஆலமுடைய பள்ளிவாசல் என்பது அவருக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு பின்னால் தொழுதுக்கு இவர் விரும்ப இல்லை. அவங்களுடைய மஜ்லிஸ்களில், உபதேசங்களில், நசீஹத்துகளில், பயான்களில் கலந்து கொள்வதிலும் இவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் தொழுகையினுடைய ஒக்தாயிடுச்சே, வேற வழி இல்லாமல் சரி பரவாயில்ல ஒரு வேளை தொழுகை தானே தொழுதுட்டு போவோம் இவருக்கு பின்னால அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வந்தாங்க. தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, ஓதுல் ஆலம் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வந்த மனிதர் என்ன செய்தார் என்றால் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி தொழுது முடிச்சிட்டார். தொழுகை முடிந்தது. மக்கள்லாம் ஓதுல் ஆலம் பக்கத்தில் போய் அன்பித்து அவங்களுடைய நசீஹத்தை கேட்கறதுக்கு இருந்தாங்க. அப்போ ஓதுல் ஆலம் சொன்னாங்க, ஒரு மனிதர் நம்மோடு தொழுகையிலே வந்து அவசரமாக கலந்து கொண்டார். மற்றதெல்லாம் சொல்லலை, நமக்கு பின்னால் நம்மளை பிடிக்காதவர், நம்முடைய நசீஹத்தில் அவர் கலந்து கொள்ள மாட்டார், நம்முடைய உபதேசம் அவருக்கு பொருத்தமானது அல்ல, இந்த மாதிரி அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் அவசரமாக இந்த அசர் தொழுகையிலே வந்து கலந்து கொண்டார், நமக்கு பின்னால் தொழுதார். ஆனால் என்ன ஒரு தப்பு நடந்துருச்சு அவர்கிட்டன்னு சொன்னால், ஒது செய்யாமல் தொழுதுட்டாரு. அவர் ஒது இருக்குன்னு நினச்சிக்கிட்டே தொழுதுட்டாரு, ஆனால் அவருக்கு ஒது இல்லை அப்படின்றார். அப்போதான் இவங்களுக்கு இந்த ஹம்பலி மதாவை சார்ந்த இந்த அறிஞருக்கு ஞாபகம் வருது, ஆமாம் நம்ம ஒது இல்லாமையில் தொழுதுருக்கிறோம் என்ற ஒரு திடுக்கம் வந்து அப்படியே கைகாலெல்லாம் அரண்டு போய் நடுங்கி போய் ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலடியிலே வீழ்ந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுது என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஓதுல் ஆலம் அவர்களும் அவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். கடைசி காலம் வரை அவர்களுடைய காதிமாகவே அவர் செயல்பட்டார். இங்கே நாம் என்ன உணர்கிறோம் என்று சொன்னால், வலிமார்களாக இருக்கக்கூடியவர்கள்
ஆளுமை மிக்கவர்கள், இதயங்களை ஆளக்கூடியவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பல ஞானங்களை கற்றுக் கொடுக்கிறான். அந்த வகையில் இங்கே நடந்த இந்த நிகழ்வும் இதே மாதிரி இன்னொரு பெரிய அறிஞர் இருந்தார். அது பொதுவாக அறிவுண்டு வரும் பொழுது அதோடு சேர்ந்து ஹசது என்பதும் இணைந்து வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த அறிவுக்கு ஆபத்து இந்த ஹசது. என்னை விட அவர் பெரிய ஆளோ, எனக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருமோ என்பதை போன்ற எண்ணங்கள் இந்த ஹசது ஷைத்தான் கொண்டு வந்து கல்பில் போட்டுருவோம். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்மினுடைய தரம் உயர்வதற்கு அடிப்படையாக அமைவது பணிவு. அது இறைநேச செல்வர்களிடம் இருந்ததால் தான் அவர்கள் இறைநேச செல்வராக மாறினார்கள். ஆனால் இந்த ஹசது என்று சொல்லக்கூடிய இந்த பொறாமை இருக்கிறது அல்லவா, இது இந்த அறிஞர்களோடு இணைந்து வந்துடும். ஷைத்தான் அதோடு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவான். எனவே இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உலமாக்கள் கவனமாக இருக்கணும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹயாத்துல் ஹயவானத்தில் ஒரு கிதாப் இருக்குது. அதில் ஒரு செய்தி எழுதுகிறாங்க. ஒரு நாள் இப்லீஸு 5 கழுதைகளை பற்றிக்கிட்டே போகிறான். 5 கழுதைகளுக்கு மேலேயும் 5 சுமைகள் இருக்குது, பொதிகள் இருக்குது. சரி, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்தாப்புல வர்றாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, டே இப்லீஸ், என்னடா இந்த கழுதைகளையெல்லாம் சுமைகளை சுமந்துக்கிட்டு போகுது, எங்கே போகுது, இது என்ன சுமைகள் என்று சொல்லும் பொழுது இப்லீஸ் சொன்னால், ரூஹுல்லா, இது 5 சரக்குகள் 5 பேருக்கு நான் விற்பேன். 5 சரக்குகள் 5 பேருக்கு நான் இதை விற்பேன். என்னென்ன சரக்கு, யார் யாருக்கு விற்பா, இந்த விற்பனை நீ செய்வது யாருக்கு, இந்த சரக்குகள் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஒன்று அட்டகாசம். இந்த அட்டகாசத்தை நான் அரசர்களுக்கு விற்பேன். திமிரு பிடிச்சத்தன, அந்த திமிரு பிடிச்சத்தனத்தை நான் அரசர்களுக்கு விற்பேன். இரண்டாவது பார்சல் இருக்கிறதல்லவா, சுமை இருக்கிறதே, பொதி இருக்கிறதே, அது லுல்ம், அநீதம். இதை நான் தலைவர்களுக்கு விற்பேன். அப்போ தலைவர்களுக்கு விற்கிறேன்னு சொன்னால், ஒரு பஞ்சாயத்து வருது, தலைவர் வந்து உட்காருவார், அவர் தான் தீர்ப்பு சொல்வார், நாட்டாண்மை. அப்படி தீர்ப்பு சொல்லும் பொழுது தனக்கு சாதகமான உறவை சார்ந்த அல்லது கொடுக்கல் வாங்கலிலே தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு தோதுவாக என்ன செய்கிறது, தீர்ப்புகளை சொல்றது. பல நீதிமன்றங்களை நீதிமன்றங்களாக மாறிவிட்ட காலம் இது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நாம் பார்க்க, பழிச்சென்றக்கூடிய விஷயங்களை கூட நீதியை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில். ஆக நீதிமன்றங்களில் நீதி இல்லை. அதே மாதிரி தலைவர்களிடத்திலே நான் நீதியை எடுத்து விடுவேன், அநீதியை கொடுத்து விடுவேன். இதெல்லாம் அநீதி, அதை அவங்களுக்கு கையில் கொடுத்துருவேன். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் ஹியானத், மோசடி. இதை நான் வியாபாரிகளுக்கு விற்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பொருளை எவ்வளவுதான் நம்பிக்கையாக இருந்தாலும் கூட அவன் என்ன செய்வான், அந்த பொருளை எப்படியாவது உள்ள தள்ளிடணும், அடுத்தவங்ககிட்ட தள்ளிடணும் அப்படின்னு என்ன செய்வான், கொடுத்துருவான். சில சமயங்களில் நம்ம அந்த பஸ்ஸில் பார்க்கலாம், இந்த பழங்கள் நல்ல பழம், அந்த பழம் இந்த பழம், மாதுளை, ஆரஞ்சு, ஆப்பிள் அப்படின்னு கூறி வருவான். நாம் அவசரத்தில் குறைஞ்ச இத்தனை பழத்தை நான் அவன் என்ன செய்கிறேன், 20 ரூபாய்க்கு தர்றேன், 30 ரூபாய்க்கு தருவேன்பான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். டக்குன்னு பஸ்ஸு போகிற நேரத்தில் கொண்டு வந்து நீட்டிகிட்டே இருப்பான். சார் பரவாயில்ல சார், ஒரு 25 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க சார், 30 ரூபாய்க்கு எடுத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லுவான். சரி போயிட்டு வந்து 30 ரூபா தானே அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து வாங்கிடுவாங்க. வேண்டாம், சுபஹானல்லாஹ், புளியை விட அது புளிப்பாக இருக்கும். அப்படிலாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேடிக்கையாக கூட ஒருத்தர் சொல்கிறது உண்டு. என்னன்னு கேட்டால், பஸ்ஸு புறப்ப நேரத்தில் நல்ல பேனா சார், நல்ல பேனா 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 பேனான்னு கொண்டு வந்து வச்சுருக்கிறான். ஒருத்தன் என்ன செஞ்சுருக்கிறான், அவன் பெரிய கில்லாடி, இந்த பஸ்ஸில் பேசஞ்சர்,
அவன் என்ன செஞ்சுருக்கிறான், ஒரு 10 ரூபாயை கொடுத்து ஒரு பேனாவை வாங்கிட்டான். 2 பேனா, 10 ரூபாய்க்கு 2 பேனா, 10 ரூபாய்க்கு 2 பேனா, 2 பேனா வாங்கிட்டான். பஸ்ஸு புறப்பட்டுடுச்சு. இவன் தன் நண்பர்கிட்ட சொல்கிறான், 10 ரூபா நான் வாங்கிட்டு போனானே, அவன் செல்லாத ரூபாயை வாங்கிட்டு போகிறான். நான் கொடுத்தது அந்த அவசரத்தில் செல்லாத ரூபாய் என்ன செய்யுது, அது கிழிஞ்சு போனது, செல்லாத ரூபா, அந்த நான் ரூபாயே செல்லாது, அதை தள்ளி விட்டுட்டா நான் என்ன செய்ய. இவன் தன்னுடைய அந்த ஏமாற்றியதை கெட்டிக்காரத்தனமாக இவன் சொல்கிறான். நான் என்ன செஞ்சிட்டேன், செல்லாத ரூபாயை கொடுத்து 2 பேனா வாங்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி, சரி நீ ஒரு பேனா வச்சுக்கோ, நான் ஒரு பேனா வச்சுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய நண்பருக்கு கொடுத்துட்டு பேனாவை திறக்கிறான். பேனாக்குள்ளே ரீஃபில் இல்லை, வெறும் மொட்டையாக இருக்குது. அவன் எப்படிப்பட்ட கிளியாட இருப்பான் அவன். ஆக மோசடி என்பது வியாபாரிகளுக்கு நான் விற்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் ஒரு பகுதியில் நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும் பொழுது ஒரு கோதுமை வியாபாரி கோதுமை அப்படி குமிச்சு வச்சிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக வந்தாங்க. அந்த கோதுமைக்கு உள்ளே இப்படி கையை விட்டாங்க. அந்த கோதுமை குவியல் இருக்கா இல்லையா, அந்த குவியலுக்குள்ளே இப்படி உள்ளே கையை விட்டுறாங்க. உள்ளே ஈரமாக இருக்குது, வெளியே காஞ்சு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த மோசடி செய்யாதே, காய்ந்ததெல்லாம் உள்ளே இருக்கணும், காய வேண்டியது வெளியேந்தில் காயணும். அப்போ ஏன் ஈரமானதாக இருந்தால் அது வெயிட் கூட இருக்கும். இந்த மீன் வாங்க போகிறாங்க இல்லையா, நிறைய பேர் பாருங்கள், மீன் தண்ணியிலேயே போட்டு வச்சுருப்பான். வெட்டிய மீன்களை துண்டு துண்டாக தண்ணியில் போட்டு வச்சுருப்பான். ஏன், அந்த தண்ணியினுடைய எடை அதில் சேரும். நிறுத்து தரும்போது அந்த எடையும் சேர்ந்து வரும். இறைச்சியும் அப்படி தான், தண்ணியை உறிஞ்சிக்கிடும். எனவே இந்த மோசடிங்கிறது ஒரு பொல்லாதது. வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லாஹ் சொல்கிறான், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நரக ஓடை உண்டுங்கிறான். இந்த நரக ஓடையை குறித்து தஃப்சீரில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க, நரக ஓடை திறக்கப்படுமேயானால் நரகமே பயப்படுமா. அல்லாஹ் திறக்காத எங்களால் தாங்க முடியலன்னு நரகம் பயப்படுமா. அல்லாஹ் அதை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. ஆக இந்த மோசடி இப்போ இன்னைக்கு வியாபாரத்தில் கணக்கு வழக்கில்லாத மோசடிகள், ஆச்சரியப்படத்தக்க மோசடிகள், வித்தியாசமான மோசடிகள், மோசடிகளிலேயே டிசைனான மோசடிகள் வந்துருச்சு. இதையெல்லாம் விட்டு வெகு தூரமானவர்கள் தான் வலிமார்கள், இதயத்தை ஆளக்கூடியவர்கள். ஆக இவன் என்ன செய்கிறான், இந்த மோசடி மூணாவது இது மோசடி. மூணாவது பொதி, நான் கழுதை மேலே வைத்திருக்கக்கூடிய இந்த மூணாவது பொதி இருக்கிறதே, இது மோசடி. இதை நான் வியாபாரிகளுக்கு விற்பேன் என்று இப்லீஸ் சொல்கிறான். சரி, நாலாவது என்னப்பா, நாலாவது குப்பாட்டம், ஆளை கவுத்துறது. இதை நான் யாருக்கு விற்பேன்னா பொம்பளைமார்களுக்கு விற்பேன், பொம்பளைங்களுக்கு விற்றுருவேன். ஆளை கவுத்துருவாளோ. இந்த கவிழ்க்கிறது, இந்த குபாடம், இதெல்லாம் பெண்களிடத்தில் அதிகமாக உண்டு. அல்லாஹ் நம் பெண்களை, நம்முடைய இல்லத்தரசிகளை அதை விட்டு பாதுகாப்பானாக. இந்த குபாடத்தை நான் என்ன செய்வேன், பெண்களுக்கு விற்பேன். அவங்க தான் இந்த சதி செய்கிறது. அங்கே போட்டு கொடுக்கறது, இங்கே போட்டு கொடுக்கறது, அதை குழப்புறது, இதை உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நான் பெண்களுக்கு விற்பனை செய்வேன் என்று இப்லீஸ் சொன்னான். சரி, இப்போ செய்தி, அசல் செய்தி அஞ்சாவது, ஹசது, பொறாமை. இதை நான் யாருக்கு விற்பேன் என்றால் அறிஞர்களுக்கு விற்பேன், உலமாக்களுக்கு விற்பேன். இப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள். இந்த பொறாமைங்கிறது அறிவோடு இணைந்து வந்துடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ இப்போ நான் செய்தியை விட்ட இடத்துக்கு நான் வர்றேன். ஊதுலாதம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலே வாழ்ந்த மாபெரும் அறிஞர். இப்போ அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அவர் லேசான அறிஞர் இல்லை, சாதாரணமானவர் அல்ல, மிகப்பெரிய அறிஞர். நல்ல ஆற்றலும் அறிவாற்றலும் திறமையும் மகத்துவம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் அவர். ஆனால் ஊதுலாதம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி உண்டான செய்திகள் பிரபல்யமாகி மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக பார்க்க வரும் பொழுது இவர் நினைச்சாரு, நம்ம அறிவுக்கு ஈடாகுமா, என்ன மக்கள் அப்படி போய் பார்க்குறாங்க, எல்லாம் நம்பி ஏமாந்து போகிறாங்க, அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் பேச்சுக்கள் இவரிடத்தில் இருந்தது. ஒரு நாள் சரி என்னதாங்க நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தன்னுடைய மாணவர்களை அழைத்து கொண்டு அந்த மஜ்லிஸுக்கு போகிறார். ஊதுலாதத்தினுடைய மஜ்லிஸுக்கு பார்க்கலாம். அப்படி என்ன மக்கள் கூட்டமாக அங்கே போய் கேட்குறாங்க, அப்படி என்ன இருக்குது, நம்மை விட ஒரு சிறந்த ஒரு பேரறிஞர் இந்த மண்ணில் இருக்க முடியுமா, பகதாதில் இருக்க முடியுமா என்று அவர் நினைத்தார்.
ஆனால் உண்மையில் ஒரு பேர் அறிஞர் தான், அதில் சந்தேகம் கிடையாது. உட்கார்ந்து அன்னைக்கு தஃப்சீருடைய வகுப்பை ஓதுலாதம் நடத்துகிறாங்க. எல்லா கலைகளையும் தேர்ச்சியானவர்கள் நம்முடைய குருநாதர். இந்த கலை அந்த கலைலாம் கிடையாது, எல்லா கலையும் அத்துப்படி. ஃபிக்ஹாக இருக்கட்டும், ஹதீதாக இருக்கட்டும், தஸவ்வூஃபாக இருக்கட்டும், தஃப்சீராக இருக்கட்டும், தாரீகாக இருக்கட்டும், சுப்ஹானல்லாஹ், எல்லா கலைகளிலும் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு மாபெரும் அறிஞராகவும் தவசீலராகவும் வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய குருநாதர் கௌதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். இப்போ அன்னைக்கு தஃப்சீருடைய வகுப்பு நடத்துகிறாங்க. இந்த அறிஞரும் போயிருக்கிறாரு. இவரும் பல கலைகள், பல்கலை கழகம்தான் இவர். உட்கார்ந்துருக்கிறாரு, தன்னுடைய மாணவர்கள்லாம் போய் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. ஆயத்தை ஓதி அதற்கான விளக்கத்தை ஓதுலாலும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர், இந்த அறிஞர் தன்னுடைய மாணவர்களை கண்ணை பார்த்து காட்டுறாரு. இது ஏற்கனவே நான் நடத்தின பாடம் பார்த்தீங்களா, நான் சொன்னது தான் இது. அவர் என்ன நினைக்கிறாரு, நாம் நடத்தின பாடத்தை யாரோ வந்து இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்கலாம் தானே. நம்ம நடத்தின பாடத்தை இவர் இந்த அறிஞர் இப்படி நடத்தினார், இவருக்கு இந்த ஆயத்துக்கு இந்த விளக்கம் சொன்னான்னு சொல்லியிருப்பார். அதை கேட்டுக்கிட்டு தான் ஓதுலாதான் என்ன செய்கிறாங்க, அதை நம்ம பாடத்தையும் நமக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மாணவர்களை ஒரு பார்வை பார்க்குறாங்க. மாணவனா ஆமாம் நீங்கள் சொன்ன விளக்கம்தான். அடுத்த ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. அப்பவும் ஒரு சிரிப்பு. பார்த்தியா, நம்ம அடுத்ததும் நம்மளை தான், நம்ம விஷயந்தான் வெளியே வருது. மூணாவது, நாலாவது, இப்படி 14 விளக்கங்களை சொல்கிறாங்க ஓதுலாலம். இந்த 14 விளக்கங்களை இந்த ஆயத்துக்கு யார் சொல்லியிருக்கிறா? அந்த அறிஞர் சொல்லியிருக்கிறார். எல்லாமே நம்ம சொன்னது தான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியாச்சு. இவர் 14 விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஓதுலாலம் 15வது சப்ஜெக்டாக ஆரம்பிக்கிறாங்க. திகைச்சிட்டார். 15வது விளக்கம். இப்போ மாணவர்களை பார்க்க முடியுமா? தன்னுடைய மாணவர்களை பார்க்க இயலுமா? தான் சொல்லாத ஒரு புதிய விளக்கத்தை சொல்கிறாங்க ஓதுலாலம். அறிவு கடல் அப்படி பொங்குது. 15வது மட்டுமல்ல, 16, 17, 18, 19 அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. அரண்டு போயிட்டார். எழுந்து நேராக காலடியில் போய் விழுந்துட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. என்ன சொல்ல வருகிறோம்னா, இப்போ இந்த 14 விளக்கம் சொன்னாங்க இல்லையா, இந்த ஏன் முதல்ல இந்த 14 அவருக்கு தெரிஞ்ச 14 மட்டும் ஏன் ஓதுலாதுன்னு சொன்னாங்க? அவருக்கு 14 விளக்கம் தெரியும். அந்த 14 விளக்கத்தைகளுக்கு இடையிலேயோ அல்லது முன்னாலேயோ அவருக்கு தெரியாத விளக்கத்தை சொல்லியிருக்கலாமே. இப்போ இதுலேருந்து என்ன விளங்குகிறோம்டா, அவருடைய கல்வில என்ன நினைக்கிறார், அந்த அறிஞர் என்ன நினைக்கிறார், என்ன சிந்தனையோடு வந்திருக்கிறார் என்பதை ஓதுலாதான் விளங்குறாங்க. அப்போ இதயத்தை ஆளக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இதுதான் தலைப்பு. இன்னைக்கு இறைநேச செல்வர்கள் இதயங்களை ஆளக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஜுனைதுல் பக்தாதி சையது தாயிஃபா, ஜுனைதுல் பக்தாதி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய அறிஞர். அவங்களுக்கு விலாயத்து வந்த நிகழ்வை பற்றியெல்லாம் வரலாறு நம்ம சிறப்பாக பேசும். நான் அந்த தூரத்துக்கு போகலை, தலைப்பிலேயே நிற்க விரும்புகிறேன். அவங்க ஒரு நாள் ஒரு ஜனாசாவில் கலந்துக்கிறதுக்கு வராங்க. யார்? ஜுனைதுல் பக்தாதி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. ஜுனைதுல் பக்தாதி நாயகம் ஓதுலாவதுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தாள். அவங்க ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கு வர்றாங்க. ஜனாசாவை பார்த்துட்டு பள்ளிவாசலில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பள்ளிவாசல் பக்கத்தில் மையவாடி. மக்கள்லாம் ஜனாசாவை எதிர்பார்த்துருக்கிறாங்க, தொழுகைக்காக, அடக்கம் செய்வதற்காக எதிர்பார்த்துருக்கிறாங்க. அப்படி எதிர்பார்த்துருக்கும்போது ஒரு யாசகர், ஒரு பிச்சை கேட்குற மனுஷன் அப்படியே வந்து எல்லாத்துட்டையும் அப்படியே பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்க, ஏதாவது தாங்களேன், ஏதாவது தாங்களேன். அங்கே ஜனாசாக்கு வந்த ஆக்கள்கிட்ட வந்து ஏதாவது தாங்களேன், ஏதாவது தாங்களேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இது ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் சஞ்சலமாக இருந்தது. என்ன இது, நேரம் காலம் தெரியாமல், இடம் தெரியாமல், இடம் பொருள் இல்லாமல் இங்கே வந்துக்கிட்டு இப்படி கேட்டுக்கிட்டு நடக்கிறாரு அப்படின்னு மனசில் நினைக்கிறான். வாயால் ஒன்றும் சொல்லலை, மனசால் அப்படி நினைக்கிறான். ஒரு இடம் பொருள் ஏவனம் இங்கே ஜனாசாவுடைய இடத்துல வந்துக்கிட்டு எல்லாரும் கவலையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு எதாவது தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு.
அப்படின்ட்டு மனசால் நினைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஜனாசா வந்தது, தொலை வச்சாங்க, அடக்கம் செஞ்சாங்க, போயாச்சு. அவங்களோட வீடுகளுக்கு போயிட்டாங்க. இரவு வேளையின் போது வழமையாக ஓதக்கூடிய ஔராதுகள், எல்லோரும் இந்த ஔராது ஓதுறது வழக்கம் இருக்குமில்ல. சில பேர் இந்த ஔராதுகளை வலிமையாக ஓதி வருவாங்க. தலாயில ஹைராத்து ஓதி வருவாங்க, செலவாத்துக்களை இத்தனை தடவை ஓதி வர்றது, இன்ன ஹிஸ்பை ஓதுறது, இப்படி பல ஔராதுகளை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவுலியாக்கள் நாதாக்கள் ஔராதுகளை என்ன செய்வாங்க, ஓதி வருவாங்க. அவர்களுக்குள்ள விருது அன்னைக்கு ஜுனைதுல் பகதாதி நாயம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த விருதை ஓத உட்கார்றாங்க. ஓத முடியல, அவங்களால ஓத முடியல, ஏழை இல்லை அவங்களுக்கு. ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க ஓதுனாங்க. ஒரு நாளும் இப்படி ஒரு சிரமம் அவர்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது. என்ன இப்படி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் ஒரு வகையாக ஓதி முடியாத நிலையில் ஓதி ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில் தூங்கிட்டாங்க. தூக்கத்தில் ஒரு கனவு, ஒரு டேபிள், அந்த டேபிளில் ஒருத்தர் படுக்க வச்சுருக்கு, ஜனாசா மாதிரி இருக்கிறார், படுத்திருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டால், அன்றைக்கி பகலில் யாசகம் கேட்டுக்கிட்டு இருந்தார்லையே எல்லாத்திட்டையும் வந்து ஏதாவது தாங்க, அவர் தான் அது. அவர் படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்கக்கூடிய அவரை வந்து டேபிளில், டைனிங் டேபிளில் படுக்க வச்சிருக்கு. ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது, சாப்பிடுங்க, இந்த உணவை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஜுனைதுல் பகதாதி நாயன் திகைச்சு போயிட்டான். கனவுல திகைக்கிறாங்க. இது எப்படி மனித மாமிசம்லோ, மனிதனை எப்படி சாப்பிட முடியும், மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ட்டு மனசில் நினைக்கிறாங்க கனவுலையே. அப்போ அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இவரை பற்றி தப்பாக நீங்கள் நினச்சிங்களே, நான் பேசக்கூட இல்லையே, வாயால் திறக்க இல்லையேங்கிறாங்க. நீங்கள் பேசலை, ஆனால் மனசால் நினச்சிங்களா? ஒருத்தரை பற்றி தப்பாக நினைக்கலாமா நீங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு அசரி திகைச்சிட்டாங்க. அப்படி திடுக்கிட்டு முழிக்கவும் செஞ்சிட்டாங்க. இப்போ இங்கே நம்ம ஒரு செய்தி நம்ம விளங்கிக்கிடணும். மனசால் தான் அவங்க நினச்சாங்க, என்ன இப்படி இந்த மனுஷன் இந்த இடத்துல வந்துக்கிட்டு யாசகம் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மனசால் நினச்சது உண்மைதான். வாயால் ஒன்றும் பேசலை, வாயால் பேசினா குற்றம். எனக்கு மனசால் தானே நினச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் தான் பரவாயில்லை. இறை நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் மிக பரிசுத்தமாக இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புகிறான். இறை நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வோடு இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் வாலாக்கள், அவங்களாம் எப்படி இருக்கணும்? கல்பு பரிசுத்தமாக இருக்கணும். தப்பான எண்ணங்கள் அவங்களுக்கு வரக்கூடாது. இன்ன பஅதல்-ظنி இஸ்முன்கிற அல்லாஹ், எண்ணங்களில் சிலது குற்றமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இவர் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க, ஒரு அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டாங்க என்று அல்லாஹ் அவங்களை திருத்துறான் கனவின் மூலமாக. மறுநாள் காலையில் விடிஞ்சும் விடியாமலையும் ஃபஜ்ரை தொழுததுக்கு பின்னால் அந்த யாசகரை தேடி போகிறாங்க. பகதாதில் தான் யாசகரை தேடி அங்கே எப்படியாவது தேடி அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி போகிறாங்க. எங்கே தேடி பார்த்தாலும் ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவங்களும் விடையில் எப்படியாவது பார்த்துடணும். பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் தான் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இந்த நாதாக்கள் இருந்திருக்கிறாங்க. கடைசி தேடி தேடி போய் தஜ்லா நதிக்கரைக்கு போயிட்டாங்க. பார்த்தா தஜ்லா நதிக்கரையில் அந்த நதியில் மிதந்து வரக்கூடிய இலைகள் இருக்கும் இல்லையா, இலை தலைகள், அதை பொறுக்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த பக்கமாக பார்த்து அப்படி பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வர்றாங்க, இவங்க முதுகை காட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் இவருங்கிறது ஜுனைதுல் பகதாதிக்கு தெரிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், ஆளை கண்டுபிடிச்சாச்சு, நேராக போயிடுவோம், போய் மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு கிட்ட நெருங்கி வர்றாங்க. இவர் அந்த பக்கமாக தான் பார்த்து நிற்கிறார், திரும்ப இல்லை, முகத்தை காட்டலை. நெருங்கி வரும்போது அங்கேருந்தே சொன்னாங்க, ஜுனைத். திரும்பாமலேயே சொல்கிறாங்க, ஜுனைத், என்னை பற்றி இனிமேல் இப்படி தப்பாக நினைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சையதுனா ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே நடுங்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், நாம் ஒரு யாசகர் என்று நினைத்தோம், ஆனால் இதயத்தை ஆளக்கூடிய வல்லவராக அல்லவா அவர் இருக்கிறார். நம்ம கல்பில் நினச்சதை இவர் சொல்கிறாரு, திரும்பி பார்க்காம நம்ம வர்றங்கிறத கண்டுபிடிச்சிட்டு என்னை பற்றி இப்படி தப்பாக நினைப்பீங்களா அப்படின்னு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு ரஹ்மானே
அப்படின்னு மனசுக்குள்ளேயே துவா செய்கிறாங்க. இப்படி செய்த மறு நிமிடமே அவர் சொல்கிறார், அல்லாஹ் அவங்களையும் மன்னிப்பானாக. அங்கே அப்போ இதயங்களில் உதயமாகக்கூடியவைகளை விளங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் வலிமார்களுக்கு உண்டு. அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். அப்போ இதயங்களை ஆளக்கூடிய வல்லமை மிக்கவர்களாக அவங்க இருக்கிறாங்கங்கிறத இந்த செய்தியின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, அவுலியாக்களினுடைய அகமியங்களை குறித்து நிறைய பெருமக்கள் பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வாலாக்கள். அவர்கள் கேட்கக்கூடியதை அல்லாஹ் கொடுத்துட்றான். முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீது வருது, ருப்பா ஷாத அக்பரா. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பங்கரையாக இருப்பாங்க, பரட்டத்தலையோடு இருப்பாங்க. மதுஃபூம் பில் பாப். ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க வர்றாங்கன்னு சொன்னால், டே நீலாம் வீட்டு வெளியில் போ அப்படின்னு பற்றி விட்டுருவாங்க, உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள், அந்த கேட்டகரியில் உள்ள ஆட்களாக அவங்க பார்க்கப்படுவாங்க. மதுஃபூம் பில் பாப், வாசல்களிலே தடுக்கப்படக்கூடியவர்கள். இப்போ நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாம் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு டை அடிச்சுக்கிட்டு ஷூலாம் போட்டு அப்படி ஜம்ட்டு வர்றாங்க. ஒருத்தர் கிழிஞ்ச வேட்டியோடு வந்து அவர் உள்ளே அனுப்புவார் செக்யூரிட்டி, இந்த அங்கே போப்பா, நீ அங்கே போய்டு அப்படி தானே அனுப்புவாங்க. இதான் நடக்கும். அந்த மாதிரி சில மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கையை உயர்த்தி விடுவார்களே, ஆனால் அல்லாஹ்வுக்கு அங்கீகரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா அல்லாஹ் அவ்வளோ நேசிக்கிறான், அவங்க கேட்டால் கொடுத்துருவான். அப்படி சில மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் கையை உயர்த்தி விட்டால் அல்லாஹ் உடனடியாக கொடுத்து விடுவான். அவன் எந்த மறுப்பும் தெரிவிப்பது இல்லை. இப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மழை இல்லை அப்படின்னு சொல்லி ராபியத்துல் பஸ்ரியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் மக்கள் வந்து கேட்டாங்க, ராபியா மழை இல்லை, ராபியா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நோய் அதிகமாக போச்சு, விவசாயம் பாதிக்கப்பட்டு போச்சு, தண்ணீர் குடி தண்ணீர் இல்லை அப்படின்றலாம் மக்கள் வந்து கேட்குறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் என்ன செஞ்சாங்க, ஒரு துணியை தண்ணியில் முக்கி புழிஞ்சு கொண்டு வந்து வெயிலில் காய போடுறாங்க. ஒரு கொடி இருக்குது வீட்டுக்கு வெளியில், ஒரு கொடி, அந்த கொடியில் என்ன செய்கிறாங்க, அந்த துணியை காய போடுறாங்க. காய போட்டேன், காய போட்டால் அதான் நல்ல வெயில் இருக்குது, மழை தான் இல்லையே, காய போட்டாச்சு. காய போட்டதுன்னு தான் தாமதம், மழை கொட்டுன்னு கொட்டிடுச்சு. காய போட்டால் வெயிலில் தேவை, எல்லாம் மழையை கொடுக்கலாம் பாருங்கள். அப்போ இதனுடைய ரகசியத்தை நம்ம இங்கே விரித்து பேசலை, இதற்குள்ள ஒரு ரகசியங்கள் இருக்குது. இப்போ அது அவங்களுக்கு தெரியுது. அல்லாஹ் இப்படி செய்வாங்கிறத யார் விளங்கியிருக்கிறான், ராபியா விளங்கியிருக்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதனால தான் அவங்க அதை செஞ்சாங்க, மழையும் பெய்தது, மக்களுக்கு சந்தோஷம், மக்களும் நிறைவாக போனாங்க, மன நிறைவோடு போனாங்க. எனவே அகமியங்கள், அவுலியாக்களுடைய அகமியங்கள் என்பது ஆச்சரியமானது. அவர்கள் தொட்டவைகள் எல்லாம் துலங்கக்கூடியதாகவும் இருக்கும். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு யூத குடும்பம் இருந்தது. இவங்களோட அந்யோன்யமாக தான் இருந்தாங்க. யூதர்களாக இருந்தாலும் நஃபீசா நாயகியோட கொஞ்சம் அந்யோன்யமாக இருந்தாங்க மிஸ்ரில். ஒரு நாள் அந்த யூத குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது, 12-13 வயசு. அது போலியோ அட்டாக் மாதிரி நடக்க முடியாது, அந்த கால்கள் நடக்க முடியாத ஒரு நிலையில் தான் அந்த குழந்தை இருந்தது. ஒரு சமயம் இவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி வெளியில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த பிள்ளையை தூக்கிட்டு போக முடியாது, தாயின் தகப்பர்களும் போக வேண்டியது இருக்குது. அப்போ நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்து அந்த பெற்றோர் சொன்னாங்க, நஃபீஸா அந்த மாதிரி நாங்கள் அவசரமாக வெளியில் போக வேண்டியிருக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக, எங்களுடைய மத வழிபாட்டுக்காக, பிள்ளையை கொண்டு போக முடியல,
எனவே உங்கள் வீட்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, நாங்கள் சாயந்தரம் வந்து பிள்ளைய நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குது, பிரச்சனை இல்லைன்ட்டாங்க நபீசத்துல் மிஸ்ரியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதை மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. போனவங்க அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் அது இது எதுக்காண்டி போனாங்களோ அதெல்லாம் காரியங்கள் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து மற்ற சாமான்கள்லாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், பிள்ளையை போய் தூக்கிட்டு வரணுமா இல்லையா, பக்கத்து வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, பிள்ளையை போய் தூக்கிட்டு வரணும், நம்ம ட்ரெஸ்லாம் முதல்ல மாற்றி ஒழுங்கு பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து கதவை தாளிட்டுட்டு கொண்டு வந்த சாமான்களை இறக்குறது கொள்வது ட்ரெஸ்ஸை மாற்றுறது இது போன்ற காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கதவு பட்டன்னு தட்டப்படுது. யார் இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறா அப்படின்ட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, கதவை திறக்கிறாங்க. அந்த யூத குடும்பம் ஆணோ பெண்ணோ மாப்பிள்ளையோ பொண்ணோ கதவை திறக்கிறாங்க. திறந்தா புள்ள நின்றுக்கிட்டு இருக்கிறான். இவங்களுக்கு அப்படியே திகைப்பாக இருக்குது. தன்னுடைய மகள் நின்று கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்னாச்சுமா, எப்படி உனக்கு நடந்து வந்தா? இல்லை, நான் நடப்பேன், குதிப்பேன், ஓடுவேன் அப்படின்னு குதிச்சு காட்டுது அந்த பிள்ளை. சந்தோஷம் தாங்க முடியல. என்ன நடந்தது பிள்ளைய அப்படியே எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு பிள்ளைய உட்கார வச்சுட்டு என்னமா நடந்தது, எப்படி நடந்தது, எத்தனை மருத்துவர்களிடத்தில் பார்த்தோம், ஓதி பார்த்தோம், மருத்துவங்கள் செய்தோம், எதுக்குமே கட்டுப்படாது, இது உனக்கு எப்படி இது நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லிச்சு, என்னை விட்டுட்டு நீங்கள் போனீங்களா, நான் உங்கள் வீட்டில் இருந்தேன், எனக்கான உணவுகள்லாம் அவங்க தந்தாங்க. ஒரு தடவை அவங்க அந்த ஒது செஞ்சாங்க, தொழுகைக்காக வேண்டி ஒது செஞ்சாங்க. அங்கே மணல் தானே, மணல், அந்த ஒது செய்த தண்ணீர் அப்படியே அந்த மணல் அப்படியே ஓடி வந்தது. நான் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், நடக்க தான் இயலாது. நான் உட்கார்ந்திருந்த பக்கத்தில் அந்த தண்ணி வந்தபோது எனக்கு உள்ளுணர்வு, அந்த தண்ணி எடுத்து நம்ம காலில் தடவுனா என்ன அப்படின்னு ஒரு மனசில் என்ன வந்தது. நானும் அந்த தண்ணீரை எடுத்து அப்படி தடவினேன். அப்படி தடவிய பொழுது ஒரு வித்தியாசமான உணர்வு என்னுடைய கால்களில் ஏற்பட்டது. விறு 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 என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. கொஞ்ச நேரத்தில் நான் எழுந்து நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. நான் எழுந்து நின்ற முடிஞ்சது. நடந்து பார்த்தேன் முடிந்தது, ஓடி பார்த்தேன் முடிந்தது, துள்ளி பார்த்தேன் முடிந்தது, குதித்து பார்த்தேன் முடிந்தது. எனக்கு எல்லாம் முடியுதுமா, எனக்கு நல்ல சுகமாயிடுச்சு. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நேராக பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அருகிலே வந்து தங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை சொல்லி சத்திய இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இதயத்தை ஆளக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய இதயங்கள் ஈர்க்கப்பட்டுடுச்சு. நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உலுவினுடைய தண்ணியின் மூலமாக அது இழுக்கப்பட்டது. கல்புகளை கையில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த வழிமாறுகளினுடைய பார்வை, சில பேர் அந்த வழிமாறுடைய பார்வையிலே இருக்கணும்னு விரும்புவாங்க. ஸ்பரிஷம், தொடு உணர்வு. இதற்கு ஒரு உதாரணம் சொல்வது உண்டு. இந்த ஆமை இருக்குது பாருங்கள், ஆமை. இந்த ஆமை என்ன செய்யும், முட்டையிடும். இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கலாம். கடலுக்குள்ளே இருந்து முட்டையிடாது, அது கடலுக்கு வெளியில் வந்துடும். ஆமை வெளியில் வந்து ஒரு இடத்துல லேசாக குழியை தோண்டி அதில் தான் என்ன செய்யும், முட்டையிட்டுட்டு போகும். இந்த முட்டையிட்டுட்டு போய் கடலில் போய் என்ன செஞ்சிடும், நேராக போய் நின்று அந்த முட்டையை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த முட்டைகளை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். அது அதனுடைய பார்வை அதில் போய் டச் ஆகும். இந்த கோழி மற்ற பறவைகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் முட்டையிட்டால் என்ன செய்யும், அதுக்கு மேலே உட்காந்து அடகாக்கும். அந்த உஷ்ணத்தில் தான் அந்த கோழி அந்த மற்ற பறவைகள் இவைகள் அந்த உஷ்ணத்தில், அதனுடைய உஷ்ணத்தில் தான் அதை என்ன செய்யும், அந்த முட்டை பொரிஞ்சு குஞ்சுகளாக வெளியே வரும். ஆனால் ஆமை அப்படி செய்கிறது இல்லை. தன்னுடைய பார்வையாலேயே அதை பார்த்துக்கிட்டே பொறிக்க வச்சிடும். நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஒரு குதிரத்து. ஒரு 50 முட்டைன்னு வச்சுக்கோங்களேன், 50 குஞ்சுகள் வெளியில் வந்துருச்சு. இப்போ ஆமை குஞ்சுகள் வெளியில் வந்துச்சு. இந்த ஆமை குஞ்சுகள் வெளியே வந்த ஆமை குஞ்சுகள் வேறு ஏதாவது பக்கத்தில் போகுதா அல்லது கடலை நோக்கி தான் போதா? எல்லாமே கடலை நோக்கி போகும், தாயை நோக்கி போகும். அந்த பார்வையினுடைய ஈர்ப்பு.
இது பெரிய குதிரத்தான விஷயமா இல்லையா? ஒன்று அந்த பக்கம் போச்சு, ஒன்று இந்த பக்கம் போச்சு, ஒன்று இப்படி போச்சு, கடலுக்கு எதிர்த்தரப்பில் போச்சு, அப்படி இருக்கா? இல்லையே. அந்த பார்வையினுடைய ஸ்பரிசம். இதே மாதிரி இந்த மீன்கள் இருக்கு இல்லையா, மீன்கள், இந்த மீன் முட்டையிடும்போது எப்படின்னு சொன்னால் அது 200, 300, 400 சும்மா பறக்கத்தான் முட்டையிடும். அது நீந்தி போய்கிட்டே தான் முட்டையிட்டு அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்கும். அந்த முட்டைகளை பார்த்த உடனே அந்த முட்டையில் அந்த பார்வையில் வெடித்து கொஞ்சம் வெளியில் வந்துடும். இது ஸ்பரிசம். இதே மாதிரி அவுலியாக்கள் நாதாக்களினுடைய அந்த பார்வையும் தொடு உணர்வும் அவங்களுக்கு அருகாமையில் இருந்தால் அது என்ன ஆகிடும்? அவங்கள சாதாரண மனிதர்களையும் சாலிகானவர்களாக அதை மாற்றிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல சாலிகானவருக்கு அடையாளம் ஒரு அத்தர் வியாபாரி மாதிரி. நீங்கள் அத்தர் வியாபாரி பக்கத்தில் போய் உட்காந்தீங்கன்னு வைங்க, கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கிளம்பி வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? மணப்பிப்பீங்களா இல்லையா? மணந்துக்கிட்டே இருப்பீங்க. அவர் உங்களுக்கும் தடை விட்டுக்கிட்டு இருப்பார். அவர் யாராவது ஒரு வியாபாரம் அந்த அத்தரை காட்டுங்க, இந்த அத்தரை காட்டுங்க, அந்த புகாரை காட்டுங்க, அதை காட்டுங்க, இதை காட்டுங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? தேய்ச்சி காட்டிக்கிட்டு பக்கத்துலேருந்து அதையும் காட்டிக்கிடுவார். அப்போ அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தால் நம்ம மணக்கிற மாதிரி சாலிஹீன்களான நல்லடியார்களுக்கு பக்கத்தில் நாம் அமர்ந்தால் நாமும் மணக்க ஆரம்பிச்சிடும். எனவே தான் நீங்கள் சாலிஹீன்களோடு சாதிகீன்களோடு சேர்ந்து இருங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். கூனுமா சாதிகீன், உண்மையாளர்களோடு நல்லடியார்களோடு அவுலியாக்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பண்பு மிக்கவர்களாக நம்ம என்ன செஞ்சிடணும், மாறணும் அப்படின்னு சொன்னால் அந்த நல்லடியார்களினுடைய தொடர்புகளோடு நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்வேன். ஒரு இறைநேசர் இருந்தாங்க, ஒரு பெரிய சாலிஹான மனிதர். அவர் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு யோசனை. என்ன யோசனைன்னு சொன்னால், நாளைக்கு நாம் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டா சொர்க்கலோகத்தில் நம்முடைய மனைவி யார்? சொர்க்கலோகத்தில் ஹூர்லின் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி பேசல. மனைவி இருப்பாங்கல்ல, துனியாவில் வாழக்கூடிய இதே மனைவி அங்கே வரலாம். அப்போ அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை ஒன்று வைக்கிறாங்க, ஒரு கோரிக்கை. யா அல்லாஹ், உன்னுடைய அருளால் என்னை நாளை மறு உலகத்தில் நீ சொர்க்கலோகத்தில் நுழைத்து எனக்கு ஒரு கல்யாணத்தை நீ கட்டி வைக்கிறதாக இருந்தால் அந்த பெண் யார்? ஒருவேளை அந்த பெண்ணு பிறந்து மூத்தாகி இருக்கலாம். நீ உன்னுடைய அருளால் என்னை சொர்க்கலோகத்தில் நீ நுழைச்சா, அப்படி நுழைத்தால் எனக்கு நுழைத்ததற்கு பிறகு கல்யாணமும் ஒரு கட்டி வச்சால் அந்த பெண்ணை அந்த பொண்ணை நான் மனைவியை நான் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே பிறந்து மரணித்திருக்கலாம், அப்போ போயாச்சு, அல்லது இனிமேல் பிறக்கலாம், அதுவும். ஆனால் இப்போவும் இருக்கலாம், இது ஏதாவது ஒரு ஆள் இருக்கலாம். அப்படி இருந்தால் இப்போது அந்த பெண் வாழ்ந்து வருபவளாக இருந்தால் அந்த பெண்ணை நான் பார்க்குற ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்தில் அந்த இறைநேசர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அவுலியாக்களினுடைய கோரிக்கைகள் அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கிறங்கிறதுனால தான் அவங்கள்ட்ட நம்ம வசீலா கேட்குறோம். நம்ம கேட்குறதுக்கும் அவங்க கேட்குறதுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லையா? சாதாரணமாக நம்ம பார்க்குறோம் ஒரு விஷயத்தை, ஒரு ஆள்கிட்ட அந்த அமைச்சர்கிட்ட போய் இந்த விஷயத்தை முடிக்கணும்னு சொன்னால் எனக்கு பழக்கம் இல்லையாப்பா, அந்த அவர் அமைச்சர் போனால் உள்ளே போகவே முடியாத, அமைச்சருக்கு இவர் நெருக்கம், இவரை பிடிச்சி போங்க, இவரை தான் உங்களுக்கு தெரியும், அவரை தெரியும், அவருக்கு அமைச்சர் நல்லா தெரியும். நேரம் போய் மச்சான் இந்த மாதிரி விஷயம் அவ்வளோதானே, வா நான் பார்த்துக்கிறேன், அமைச்சர் நம்ம சொன்னால் கேட்பார், ஏன்னா அமைச்சருடைய வெற்றிக்கெல்லாம் நம்ம துணையாக நின்றுருக்கிறோம், எலெக்ஷன் ஒர்க் நிறைய பார்த்துருக்குறோம் அப்படின்னு அவர் சொல்வார். இப்போ அவர் போனால் அவர் கேட்க தான் செய்கிறார். இது துனியாவில் சாதாரணமாக இருக்கும்போது. ஆனால் அல்லாஹ் வழக்கலாக இருக்கக்கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய முழு காலத்தையும் அர்ப்பணித்து தியாகம் செய்து எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாரான அந்த பெருமக்கள் சொன்னால் அல்லாஹ் கேட்க மாட்டானா? அதனால தான் அவங்கள வசீலாவாக நம்ம பிடிச்சி நிற்கிறோம். பல சமயங்களில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறதை விட
வழிமாறுகளை முன்வைத்து அவனுடைய நல்லடியார்களை முன்வைத்து அவனிடத்தில் கேட்கறது ரொம்ப பெரிய பாக்கியமாக இருக்கும். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்விடத்தில் இவர் இப்படி கேட்டார். அல்லாஹ் சொன்னால், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அருளால் நீங்கள் என்ன செய்வீங்க, சொர்க்கம் போவீங்க. அந்த பெண்ணும் உங்களுக்கு கல்யாணம் ஒன்று இருக்கத்தான் செய்யுது. அந்த பெண் இப்போ தான் வாழ்கிறாங்க, இந்த பகுதியில் வாழ்கிறாங்க, போய் பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிட்டான். இப்போ அந்த பொண்ணை தேடி ஆள் வரப்படுது. அந்த ஊர் ஏரியாவுக்கு வந்தாச்சு. வந்து விசாரிக்கிறார். விசாரித்து கால்லாம் கடுத்து போச்சு. நடந்து அந்த பொண்ணு யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியல. இப்போ என்ன விளங்குறோம், அந்த பெண் ஃபேமஸ் இல்லாத ஒரு பெண், அப்படித்தானே? ஒரு ஃபேமஸான பெண்ணாக இருந்தால் எல்லாத்தையும் தெரிஞ்சிடுமா இல்லையா? அப்போ யாருக்குமே அந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைய ஒரு பொண்ணு யாருக்குமே தெரியலன்னு சொன்னால், வெறும் இல்லாத அந்த ஃபேமஸே இல்லாத ஒரு பொம்பளைங்கிறது விளங்கிக்கிட்டான். ரொம்ப விசாரணைக்கு பிறகு, ஓ அந்த பொம்பளையா, அவங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், அந்த காட்டு பகுதியில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பா அப்படின்ன உடனே ஒரு ஆடு மேய்ச்சி பெண்ணை போய் பார்க்குறாங்க. கண்டுக்கிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நான் வெளியூர்லேருந்து வர்றேன். சரி, ஒரு 3 நாள் அங்கே தங்கணும். சரி, உங்கள் வீட்டில் இடம் தர்றீங்களா? வாங்கினேன், அதுக்கு என்ன இருக்குது? அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஒரு இளம்பெண்ணாக தான் இருக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டில் உட்கார வச்சு அவங்க சொன்னாங்க, நான் எல்லா நாள் நோன்பு பிடிக்கிறேன், ஒரு 3 நாள் சஹர் செய்கிறதுக்கும் நோன்பு திறக்கிறதுக்கும் எனக்கு ஏதாவது வேணும், மற்றபடி ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் செஞ்சு தந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. இவர் ஏன் 3 நாள் தங்க வந்தான்னு சொன்னால், சொர்க்கலோகத்தில் இந்த பெண் தன்னுடைய மனைவியாக இருக்கிறான்னு சொன்னால் இவன் என்ன இபாதத்து செய்கிறாங்கிறத பார்க்கணும். வழிமார்களுடைய தன்மையை பாருங்கள். இவ என்ன மாதிரி இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அந்த பொண்ணு ஈடுபடுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டது. 3 நாளாக பார்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு நைட்டில் வந்தாங்க. நோம்பு திறக்கிறது ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. மகரிப் இஷாவில் தொழுதாங்க, வித்திர தொழுதாங்க, அல்லான்னு படுத்துட்டாங்க. அவரும் படுத்துட்டார். இந்த பொம்பளையும் ஒரு ஓரமாக படுத்துட்டு 2 பேர் தான், வீட்டில் யாரும் இல்லை. இவங்க தூங்குறாங்க. அவர் கொஞ்ச நேரத்தில் எழும்பிட்டார். அந்த இறைநேசர் எழுந்து தொழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பொண்ணை பார்க்குறாரு. வந்ததே எதுக்கு தானே, இவ என்ன மாதிரி இமாசை பார்த்தா தூங்கிட்டு கிடக்கிறார். தூங்கிட்டு இருக்கா, சரி கொஞ்சம் லேட்டாக எழும்புவா பார்க்கலாம். பார்த்தா திரும்ப இவர் கொஞ்சம் நேரம் படுத்துட்டாரு. எழும்புறாரு. அந்த பொண்ணு தூங்கிட்டு தான் இருக்கு. ஃபஜ்ருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எழும்பி ஒரு 2 ரக்காத்தை மட்டும் தஹஜ்ஜுதை தொழுதுட்டு, அது சஹர்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்குது. இவர் சஹர் செஞ்சுட்டு உட்காந்து இபாதத்தில், திக்ரில், ஃபிக்ரில், குரான் ஓதுறதுல, செலவாத்துகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த பொண்ணு தூங்கிட்டே இருக்குது. ஃபஜ்ருக்கு முன்னாடி இருந்து 2 ரக்காத்தை தொழுதுச்சு, ஃபஜ்ரை தொழுதுச்சு. கொஞ்சம் நேரம் விடிஞ்சுது. நான் போயிட்டு வரேன், நான் ஆடு மேய்க்கிறது தொழிலில் இருக்கிறேன், எனக்கு சொந்தமாக ஆடு கிடையாது, ஊர் மக்களுடைய ஆடு, அதை மேய்ச்சா தான் எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு என்ன செஞ்சுறாங்க சொல்லிவிட்டு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு முந்தைய நேரத்தோடைய வந்துடுவேன், நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறேன். இது பார்த்தா பெருசாக ஒன்றும் இபாதத்து இல்லையே, நம்ம வந்திக்கிறதுனால செய்யலையோ, இன்றைக்கி நைட்டில் எப்படியே பார்க்கணும் அப்படின்னு இவர் உறுதியாக இருக்கிறார். 2வது நாளும் அதே மாதிரி தான் நிலைமை. எப்படி முதல் நாள் கழிஞ்சதோ அதே மாதிரி 3வது நாள் அதே நிலைமை. 3 நாள் முடிஞ்சு போச்சுப்போம். இப்போ புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போயாச்சு. நான் போயிட்டு வர்றேன், அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு முடியல. இந்த பொண்ணு சொர்க்கலோகத்தில் நம்முடைய மனைவியாக இருக்கிற தகுதி பெறுறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பெரிய சிறப்பு இருக்கணும், ஏதோ ஒரு இபாதத்து இருக்கணும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்காதனா நம்ம வந்தோம், ஆனால் கண்டுபிடிக்காமல் நம்ம போயிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மனவேதனையில் திருப்பி வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். என்னாச்சு திருப்பி வந்துட்டீங்க, என்ன வேணுமா? இல்லை ஒன்றும் வேணும், இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது சிறப்பான இபாதத்து ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க, நீங்கள் தான் 3 நாளை பார்த்தீங்களே, 3 நாளாக நான் எப்படி இருந்தேனோ அதே தான் எல்லா காலத்துலேயும் நான் இருப்பேன். ரமதான் காலம் வந்தால் ரமதானில் நோன்பு பிடிப்பேன். மற்ற சுன்னத்தான நோன்புகள்லாம் பிடிக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் ஆடு மேய்க்கணும், வெயிலில் கடந்து அங்கங்கே அலையணும், அதனால் சாத்தியம் இல்லை. எனவே நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, என்ன 3 நாள் என்ன பார்த்தீங்களோ, இதுதான் வளமையாக நான் இபாதத் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு அவர் போயிட்டார்.
போனால் மனசு கேட்கல திரும்பி வந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஏதாவது இருக்குமே அப்படின்ட்டு. எதுவும் இல்லை. இந்த 3 நாள் ஃபர்தா தொழுவேன், அது சம்மந்தப்பட்ட சுன்னத்தான தொழுகிக்கிடுவேன். பெருசாக இரவு நேரம்னா நின்று வணங்க முடியாது, வணங்கினா காலையில் போய் எனக்கு என்ன செய்ய முடியாது, தொழில் பண்ண முடியாது, ஆடு மேய்க்க இயலாது. அப்படியா, சரி அப்போ நான் வர்றேன்னு போயிட்டார். போனவருக்கு முடியல, திருப்பி வந்துட்டார். வந்து திருப்பியும் கேட்குறார். அப்பா அவங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் ஏற்கனவே சொன்னது தான், ஆனால் பெருசாக இபாதத்துலாம் எதுவும் என்கிட்ட கிடையாது. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப வர்றதுனால ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குணம் மட்டும் என்னிடத்தில் இருக்குது. என்ன குணம்? யாரை பற்றி நான் தப்பாக நினைக்க மாட்டேன். இவன் ஏன் அங்கே போகிறா, இவன் அவளோட உட்காந்து பேசுகிறாவே, இவன் இவனோட போகிறானே, இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு எதுவுமே வராமல் என் கல்வை நான் பாதுகாத்துக்கிட்டேன். அவர் கையை தலைக்கு மேலே வச்சுட்டு, பெரிய பெரிய ஆபிதுகளால் முடியாமல் போன விஷயம் அல்லவா இது, சுப்ஹானல்லாஹ். மகத்தான இபாதத்துகளில் ஈடுபட்ட பெருமக்களால் கூட இது முடியாமல் போனதல்லவா. அடுத்தவங்களை பற்றி தப்பாக என்றது அறவே இல்லாமல் இதயத்தை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய உன்னதமான இடம். இப்போ விளங்கிக்கிட்டாங்க, ஆஹா இதனால தான் இவங்களுக்கு இந்த உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பதில் கிடச்சிருச்சுன்னு சொல்லி போயிட்டாங்க. போனவங்களுக்கு மனசில் படுது, நாளைக்கு மறு உலகத்தில் சந்திக்கும்போது என்னை சோதித்து பார்க்க தானே நீங்கள் வந்துக்கிறீங்க, 3 நாளாக எங்கள் வீட்டில் உட்காந்து தங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் யாருண்டே சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னு நாளைக்கு சொர்க்கத்தில் கேட்பாங்களா இல்லையா? தெரிஞ்சு போயிருமே, அங்கே வந்து தெரிஞ்சு போயிருமே. அதனால் நம்ம யாருங்கிறத சொல்லிவிடுவோம். யாருங்கிறது தெரியத்தானே செய்யும் அவங்களுக்கு அப்படிங்கிற அதை சொல்கிறதுக்கு வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னாச்சு திரும்பி வந்துட்டீங்களே? என்ன இல்லை வேறு ஒன்றும் இல்லைங்க, யாருன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இது என்ன பெரிய விஷயம்? அந்த பொம்பளை சொன்னாங்க, இது என்ன பெரிய விஷயம், நீங்கள் தான் சொர்க்கலோகத்தில் என் மாப்பிள்ளை அப்படின்ட்டாங்க. அவங்க தூக்கி வாரி போட்டுட்டு இந்த மனுஷருக்கு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. எப்படி தெரிஞ்சிங்க? நீங்கள் அவரிடத்துல கேட்டீங்க, நான் கேட்கல. இந்தா சொர்க்க மாப்பிள்ளை உன்னை பார்க்குறதுக்கு வர்றான், உனக்கு அனுமதி கொடு அப்படின்னு அவன் எனக்கு சொன்னான். சொர்க்க மாப்பிள்ளை உன்னை பார்க்க வர்றான், ஒரு 3 நாள் தங்கிறதுக்கு அனுமதி கேட்பான், கொடு அப்படின்னு அவன் சொன்னான். ஒரு இளம்பெண் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தங்குவதற்கு உங்களை நான் அனுமதிக்கிறேன்னு சொன்னால் அப்போவே நீங்கள் யோசிச்சுருக்கணும், எப்படி இந்த பொண்ணு அனுமதிக்கிறா அப்படின்னு யோசிச்சுருக்கணுமா இல்லையா? அப்போவே நீங்கள் யோசிச்சிருக்கணும். சொர்க்க மாப்பிள்ளைங்கிறதுனால, அல்லாஹ்வினுடைய உத்தரவுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு தங்குறதுக்கு அனுமதித்தேன். அப்படியே அரண்டு போயிட்டார். அப்போ இதயங்களை ஆளக்கூடிய ஆளுமை இறைநேசர்களுக்கு உண்டு. சில இறைநேசர்கள் வெளியிலே தெரிவாங்க, பல இறைநேச செல்வர்கள் வெளியில் தெரிய மாட்டாங்க. ஆனால் அவங்கள நம்ம என்ன செய்யணும், சாதாரண ஆளு நினச்சிட்டு இருப்போம். அதுதான் கண்மணி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ருப்பா ஷாதா அக்பர மதுஃபூம் பில் பாப் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பங்கரையாக புழுது படிந்தவராக வாசலிலே தடுத்து நிறுத்தப்படக்கூடியவராக இருப்பார், ஆனால் கையேந்தினால் அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்வான் என்று. இத்தகைய இறைநேச செல்வர்கள், ஆளுமை மிக்கவர்கள், வல்லமை மிக்கவர்கள், அவர்களுடைய பார்வையாக, அவர்களுடைய கேள்வியாக, அவர்களுடைய பிடியாக, அவர்களுடைய நடையாக அல்லாஹ் இருப்பதாக ஹதீதுல் குதுசியிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இத்தகைய இறைநேச செல்வர்களை அன்பித்து நேசித்து நாம் வாழ்வோமாக. நம் வாழ்வில் அல்லாஹ் அவர்களினுடைய பொருட்டால் வளத்தையும் வரக்கத்தையும் செழிப்பையும் தந்தருள் பாலிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்களை தந்தருள் பாலிப்பானாக. எல்லா விதமான கொடிய நோய்களிலிருந்தும் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் இந்த ஊர் மக்களையும் இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. புனிதமான காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை, புனிதமான ரவுலாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக்காக்கி வைப்பானாக, நசீபாக்கி வைப்பானாக. நம் தாய் தாப்பருடைய பிழைகளை மன்னித்து அவருடைய மன்னரைகளை சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிக்கின்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. நாம் மரணிக்கும் தர்வாயில்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கொண்டு அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. எல்லாவற்றுக்கு மேலாக அவனுடைய திருலிகா என்ற அற்புதமான காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக.
பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.